படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே ஆண்டவரின் பிரச்சனை கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு 1000 ரூபாய் நாசி கொண்டார், பட்டாசு போட்டு எல்லாரையும் எந்திக்க வச்சிட்டார். தேவையாது அவன் மக்கள் எவ்வளோ கஷ்டம். ஓகே, உண்மையாகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். ஒரு அருமையான வசனத்தை கொடுத்தார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைத்தார். எப்பவுமே நம்ம உயர்ந்து நம்ம உயர்வான நிலையில இருக்கோம்னு நினைக்கிறார். யாருமே தாழ்மையான நிலையில. உலகம் நம்மளை பல வகையில பிரிச்சு வச்சிருக்கு. மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்த்தப்பட்ட மக்கள், உயர்த்தப்பட்ட மக்கள் பல வகையில் நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க அந்த உலகம். ஆண்டவர் யாரையுமே அப்படி தாழ்த்தணும்னு நினைக்கல, எல்லோரையும் உயர்வாக வைக்கணும்னு தான் நினைக்கிறார். அவரை ஓங்கிய கரத்துக்குள் யார் அங்கே அடங்கி இருக்கிறோமோ அவளை உயர்த்தும் ஆண்டவர். அவருடைய கரத்துக்குள்ளே யார் அடங்கி இருக்கிறோமோ அவளை மட்டும் உயர்த்தும் ஆண்டவர், அவளை மட்டும் மேன்மை எடுத்தும் ஆண்டவர். பொதுவாக அந்த வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில், இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை கருத்தாய் கை கொள்வாயானால் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பேங்கிற. இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை, ஐ கிவ் them மை கமாண்ட்மெண்ட்ஸ், என்னுடைய கட்டளையின்படி. எப்படி வீட்டுக்காருக்கு அந்த அம்மா ஏற்ற மாதிரி நடந்தா, அவர் மனைவிக்கு ஏற்ற மாதிரி நடந்தா அந்த வீட்டில் எப்படி ஒரு அமைதி இருக்கும், அந்த வீட்டில் ஒரு அமைதி சந்தோஷம் இருக்கும். ஒரு கடையில் சேல்ஸ் அதிகம் இருக்குது, காரணம் மக்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல விலை நல்ல பொருளாக வச்சுருக்காங்க. விலை குறைவாக இருக்குது, நல்ல பொருளாக, அதான் அந்த கடையில் கூட்டம். ஒரு பஸ்ஸு காலியாக போகுது, ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக போகுது. ஏன்னா அந்த பஸ்ஸு மக்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. யாருக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் இருக்கோ அந்த மக்களை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர், அந்த மக்களை வழிநடத்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்மை கைவிடாமல் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். இந்த நாளில் நம்மை மேன்மையாக வைப்பதற்கு ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம். இங்கிலாண்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு அழகிய ஒரு சகோதரி, நல்லா டான்ஸ் ஆடுறவங்க. அவர் பாடினா நிறையா கூட்டம். இப்போ மோகன் லாசரஸ் வரானா எவ்வளோ பெரிய கூட்டம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பீச்சில் அதே மாதிரி அந்த அம்மா டான்ஸில் எவ்வளோ பெரிய கூட்டம். இந்த நேரத்தில் விஜய் நடிகர் வந்தால் எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும். அதே மாதிரி அந்த அம்மா வந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம். அந்த அம்மா ஒரு நாள் காரில் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப இவர் பேசுகிறார், கன்வென்ஷன் கூட்டங்கள், மனமாற்றத்தின் கூட்டங்கள் உங்களை பேசுகிறார். இப்படி கூட்டம் நிறையா பார்க்குறாங்க. அந்த போஸ்டர் நிறையா பார்த்துட்டு அவர் அந்த அம்மா பார்த்துட்டு காரில் போகிறப்ப பார்த்துக்கிட்டே போகுது. பெரிய டான்ஸர், காபரே டான்ஸர். அந்த நாளில் அந்த ஊரில் ஒரு அட்வான்ஸ் அந்த அம்மா நடிகை. வீட்டில் போய் தன் வேலை கழிட்டு அது மாதிரி போஸ்ட் ஓட்டியிருக்க, மன அமைதியின் கூட்டங்கள், விடுதலையின் கூட்டங்கள், பிசாசின் கட்டுகள் கூட்டம் போட்டிருக்க. அது என்னன்னு கேட்குறாங்க. ஆமையா ஆமையா ஆமாம்மா, அவங்க பேசுனா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா போகணுன்னு ஆசைப்படுது. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லி அந்த அம்மா லேட்டாக தன் காரில் போகுது. கூடாரத்துக்கு வெளியே ஓரமாக உட்காந்துட்டு வந்தோன்னா அதுவே ஒரு சேர் கொண்டு போகுது. கூடாரத்துக்கு வெளியே உட்காந்துட்டு அந்த கூட்டம் முடியும்னா அந்த கூட்டம் பேசுகிறது நமக்கு பிடிக்கலை, அவங்க சொல்கிறது பிடிக்கல, உடனே நம்ம எந்திரிச்சு வந்துடணும். யாருக்கும் தெரியாமல் கூட்டம்னு அந்த அம்மாவை பார்த்தா கூட்டம், பெரிய கூட்டம் வந்துடும். அதே மாதிரி இப்போ சச்சின் டெண்டுல்கர் வந்தால் இப்படி கையெழுத்து போட கேட்பாங்க. அதே மாதிரி அந்த அம்மா வந்தால் பெரிய கூட்டம் வந்துடும். அதனால் யாருக்கும் தெரியாமல் வந்துடணும்னு நினைக்கிது. அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கு. அந்த கூட்டத்தில் எப்படின்னா, கடந்த நாட்களில் ஒரு கூட்டத்தை பற்றி நான் ஒரு வாட்ஸ்அப்பில் கதை கேட்டேன். ஒருத்தர் மன்னம் முடிஞ்சு சாகிறதுக்கு போகிறாரு, ரயிலில் விழுந்து செத்து போகணுன்னு நினச்சிட்டு போகிறாரு. போகிற வழியில் அது என்றைக்காவது வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் 2 ட்ரெயின் வர தண்டவாளம் தான். அந்த தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துருக்கிறாரு. ரொம்ப நேரம் ட்ரெயின் வரல.
ரொம்ப நேரம் ட்ரெயின் வரலையேன்னு உட்காந்துருக்கோம். தூரத்தில் இதேமாரி ஒரு சத்தம் கேட்குது. என்னவோ சத்தம் கேட்குதுன்னு அங்கே போய் பார்த்தா அங்கே 1,00,000 பேர் கூடியிருக்காங்க. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேசுகிறத கேட்டு 1,00,000 பேர் உட்காந்துருக்காங்க. அவர் ஒரு 3 மணி நேரம் பேசுகிறாரு. 3 மணி நேரம் பேசி முடித்த பிறகு அந்த கூட்டம் போயிடுது. இந்த தண்டாளத்தில் சாகணும் பேச்சை கேட்டுட்டு சாகணும்னு போகிறவர் பேச்சை கேட்டுட்டு வந்து சாகலான்னு போகிறார்ல, அந்த மனிதர் அவர்கிட்ட போய், நான் வந்தேன் உங்கள் கூட்டத்துக்கு வந்து இதுமாதிரி சாகிறதுக்கு தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துட்டேன். ரயில் தண்டவாளத்தில் ட்ரெயின் வந்து ஏறினா 2,000 ட்ரெயின் வரல, ரொம்ப நேரமாக ஒரு சத்தம் கடிச்சுன்னு அங்கே வந்து பார்த்தா நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததால் நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்க, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கேன்னு வந்து நான் உட்காந்து கேட்டேன் என்ன அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இப்போ நீ என்ன முடிவெடுத்தன்னு கேட்டார். அப்போ வந்தவர் சொன்னார், நான் இனிமேல் சாக போகிறதில்ல என்று சொன்னார். அந்தளவுக்கு என் பேச்சு உன்னைய கேட்டு உன்னைய திசை திருப்பிச்சானார். அவன் சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, 1,00,000 பேருக்கு உன் பேச்சை கேட்டே சாகலைன்னா நான் ஒரு ஆளியாண்டா சாகணும் என்ன அவன் சொன்னான். இதே மாதிரி தான் அந்த அம்மா அந்த கூட்டத்தை வந்துட்டு கண்டுக்காமல் போகணுன்னு நினச்சி அது போகுது. ஆனால் அந்த பேச்சு வந்து அந்த அம்மாவுக்கு பிடிக்கிறப்ப அவன் சொல்கிறார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. நீ குடிக்கிறியா, குடிக்கக்கூடாதுன்னு நினை, அப்போ தான் வாழ்க்கை உருப்படும். சிகரெட் பிடிக்கிறியா, சிகரெட் பிடிக்கிற ஒரு லங்ஸு கெட்டு போகுது, ஒரு லங்ஸு கெட்டு போகுது, சுவாச குழாய் கெட்டு போகுது. நீ பிடிக்கிற அந்த சிகரெட்டோடைய புகையை ஒரு வெள்ளை பஞ்சு காட்டனில் எடுத்து அதில் இப்படி ஊதிட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து அந்த காட்டனை பாரு, அந்த காட்டன் மஞ்சள் கலராக மாறிடும். அதே மாதிரி தான் அந்த சிகரெட்டோடைய புகையை லங்ஸில் போய், லங்ஸுங்கிறது நுரையீரல், இங்கே இருந்தால் பம்பிங் ஸ்டேஷனுக்கு அந்த பம்பிங் இதோடைய நிலைமை மாறுது. நீ சாராயத்தை ஊற்றி ஒரு இடத்துல இந்த ஒன்றில் இப்போ கொக்கோ கோலாவை எடுத்து பாத்ரூமில் ஊற்றுனா அந்த பேஷண்ட் வெள்ளையாயிருதான். அதே மாதிரி தான் நீ குடியை ஊற்றி வை, அந்த குடியோட இல்லாத ஒரு லிவர் கெட்டு போகுது. நீ ஒரு புகையில போடுறதால அந்த புகையிலுடைய கசப்பும் உரைப்பும் உன் வயத்துக்குள்ளே போய் உனக்கு பசி இல்லாமல் ஆயிடுது. அந்த குடல்கள் பசி இல்லாமல் சுருங்கிச்சு, நீ சாப்பிடலங்க போய் இப்படி இருக்க குடல்கள் இப்படி ஒட்டிடுது. நீ சாப்பிட முடியாத ஒரு நிலைமை வந்துடுது. உனக்கு அல்சர் வருது, கேன்சர் வருது, உன்னுடைய தீய பழக்கங்களை உனக்கு இப்படி வருது இன்னும் சொல்லி, அப்போ நீ இது உடணும்னு நினைக்கிறப்ப தான் உனக்கு விடுதலை கிடைக்கும். சிகரெட் பிடிக்கிறவன் என்ன நினைக்கிறான், சிகரெட் பிடிக்கலாம் பாத்ரூம் வரலன்னு நினைக்கிறான், சிகரெட் பிடிக்கலாம் சாப்பிட்டது ஜீரணிக்கலன்னு நினைக்கிறான். குடிகாரன் என்ன நினைக்கிறான், வேலை செய்கிறோம் இவ்வளோ டயர்டாக இருக்கிறோம், குடித்தோடனே அசந்து தூங்கிடுறாங்கிறான். அந்த குடி போதை 3 மணி நேரம் இருக்கிறோம், 3 ஹவர்ஸ் அந்த குடி போதை இருக்கிறப்போ அவனுக்கு தூக்கம் வரும். 3 தடவை யூரின் போயிட்டான்னா போதை தெளிஞ்ச முன்னை விட பல மடங்கு உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த நரம்பு மண்டலங்கள்லாம் வீக்காகி பசி சாப்பிடாமல் குடிக்கிறதால அவன் நிலைமை மோசமாயிடுது. அவன் நிலைமை முன்னிலும் பின்னிலைமை அதிகமாயிடுது. இதுதான் உலக பிரகாரமாக வஸ்துக்களால். இப்போ கஞ்சா பிடிக்கிறவன் பார்த்தீங்கன்னா, கஞ்சா குடிக்கிறப்போ மனைவியை மறந்துடுறான், பிள்ளையை மறந்துடுறான், குடும்பத்தை மறந்துடுறான். அந்த புகை எப்படி அந்த மண்டலத்தில் இப்படி சுற்றுதோ அதே மாதிரி அவன் அறியாத அவனை சுத்த ஆரம்பிச்சிடான். குடும்பங்கள் அவனை விட்டு போயிடுது. இதுதான் போதை. நீ இதிலிருந்து திரும்புன்னு அந்த ஸ்பீக்கர் பேசுகிறேன். அந்த டான்ஸ் ஆடுற சகோதரி, நாளையிலேருந்து நம்ம டான்ஸ் ஆடக்கூடாது, நல்ல செய்தி மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்பவே, காரில் போய்கிட்டு இருக்கப்பவே அது செல்லில் ஒரு மெசேஜ், நாளைக்கு 9 மணிக்கு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம். இப்போ எனக்கு செல்லில் ஒரு மெசேஜ் வந்துடுது, எங்கேயாவது ப்ரோக்ராம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நெட்டில் போய் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணோன்னே அந்த நம்பர்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்துடுது, உங்களுக்கு இவ்வளோ நேரம் ப்ரோக்ராம் இந்த ஊர்லன்னு. அதே மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, ஐயோ நாளைக்கு ஒரு நாள் பெரிய ப்ரோக்ராம் இருக்க, அதை முடித்ததுலேருந்து நம்ம மனம் மாறிடுவோம்னு நினச்சது. அடுத்த நாளும் அதே மாதிரி நினச்சது. அப்படி நினச்சி காலங்கள் கடந்து போச்சு. 1 வாரம் 10 நாள் ஆச்சு. ஒரு நாள் அதனுடைய வேதனை கண்ணீரின் மத்தியில் ரெட்டில்ஸ்லேருந்து பூச்சேத்தி போய்டுக்கு வர வழியிலையோ இல்லை பூச்சேத்தி போயிலேருந்து ரெட்டில்ஸுக்கு போகிற வழியோ வேகமாக காரில் போய்கிட்டு இருக்கிறோம். எதிர்பார்க்காம எதிரில் வந்த லாரி மோதி அந்த அம்மா சின்ன பின்னமாக உடம்பு சிதைந்து மறிச்சு போச்சு. அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகலை. இதுதான் நம்ம மனதுருகும் ஆண்டவர். எப்போ அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமோ வேதம் சொல்லுது, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. மனம் திரும்பு அப்பொழுது பிழைப்பீர்கள். உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. அப்போஸ்தலர் 8:22 சொல்றார், உன் துர்க்குணத்தை விட்டு திரும்பு. எசேக்கியேல் 18:30 மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்.
மனம் திரும்பு, ரிட்டன் டு மீ, என்னிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆமோஸ் தீர்க்கன் சொல்றார், ஓசியா சொல்றார், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வில்கால் போகாதீங்க, பெத்தேல் போகாதீங்க, யோர்தான் போகாதீங்க, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நீ ரிட்டன் டு மீ, என்னிடத்தில் திரும்பு. எப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்புறோமோ திரும்பின அடுத்த நிமிடமே நம்முடைய வியாதி மாறும், நம்முடைய கடன் பிரச்சனை மாறும், துக்கமான நிலைமை மாறி ஒரு அமைதியை கொடுக்கும் ஆண்டவர், சோர்வுகளை மாற்றி ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நேற்று என் வண்டியில வந்துகிட்டு இருந்தேன், காலையில 4:30-5 மணிக்கு எழுந்தேன். ராத்திரி படுத்தது ரொம்ப லேட்டு. காலையில் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி கோயம்புத்தூர் போயிட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து நீண்ட பயணம் அப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காரில் வேலை செஞ்சுக்கிட்டே வந்தேன், என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டே வந்தேன். நேற்று பக்ரீத்து, ஒரு நண்பர் வீட்டுக்கு கூப்பிட்டார், அவரை பார்க்க போகிறேன், அவரை தான் பார்க்க போகிறேன். அவர் அண்ணாச்சி இன்னைக்கு பக்ரீத்து, தயவு செஞ்சு எங்கள் வீட்டில் நீங்கள் பிரியாணி சாப்பிடணுன்னா. நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்டார், மட்டன் பிரியாணி கொடுத்தாரு, சாப்பிட்டேன். வண்டியில் ஏறி உட்கார்ந்தேன், என் வேலையை திரும்பாக்க ஆரம்பித்தேன். உடம்பெல்லாம் சோர்வாயிடுச்சு, உடம்புல வேர்க்க ஆரம்பிச்சது, ரொம்ப டயர்டாச்சு. உடனே வேலையை தூக்கி போட்டு என் வண்டியிலே படுத்து தூங்கினேன். கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படி தூங்கினேன், ஒரு அரை மணி நேரம். ஒரு ஃப்ரீ ஆயிடுச்சு உடம்பு. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் துன்பம், கஷ்டம், பிரச்சனையின் மத்தியில் வந்திருக்கீங்களா, கர்த்தர்ட்ட திரும்புங்க. கர்த்தர்ட்ட நீங்கள் உங்கள் வேதனையை சொல்லுங்கள், தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க, என் கண்ணீரான வாழ்வை மாற்றுங்கப்பா. எந்த மனிதன் அவர் சொல்கிற என்னை நோக்கி கூப்பிடு, காலப்பாமி, என்னிடத்தில் திரும்புங்கள், உண்மையாய் என்னிடத்தில் திரும்புகிறது. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சங்கீதம் 145 சொல்றார். தம்மை உண்மையாய் யாரு கூப்பிடுறோமோ, நீங்க இப்ப உண்மையாய் கூப்பிடுறப்போ, ஐயா என்னை பார்த்து வரதில்ல, ஏசுதாஸ் ஐயா பார்த்து வரதில்ல, இவங்களை பார்த்து வரதில்ல, நீங்க ஆண்டவரை நோக்கி உண்மையா கூடுறப்போ உன்னுடைய கடன் பிரச்சனை, உன்னுடைய மன சோர்வு, உன்னுடைய வியாதிகள், கண்ணீரான வாழ்வு நிச்சயமாய் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாய் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மை நோக்கி கடந்து வந்திருக்கிறார். ஒரு சகோதரி வெஸ்ட் பெங்கால் போயிருந்தேன், ஒரு சர்ச் டெடிகேஷன். அது சுந்தர்பன்ஸ், சதுப்பு நிலக்காடுகள், எப்பவுமே ஈரமா இருக்கும். அங்க ஒரு சர்ச் டெடிகேஷன். உள்ள போனதுலேருந்து அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கு. இப்படி 2 கைகளையும் கூப்பி ஜெபித்து கொண்டே இருக்கு, அழுதுகிட்டே இருக்கு. அந்த அம்மா எதுக்கு அழுதுகிட்டே இருக்குன்னு கேட்டேன். அப்போ அந்த வந்த தலைவர் சொன்னார், இவங்க தான் சர்ச்சு கட்டுறதுக்கு இடம் கொடுத்தாங்க, சர்ச்சு கட்டுறதுக்கு பணம் கொடுத்தாங்கன்னாங்க. அப்போ அந்த அம்மா சாட்சி சொல்லுங்க என்ன சாட்சி சொன்னாங்க. ஒரு வியாதி, மன அமைதியில், கண்ணீரான நிலைமை, எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ புனித தலங்கள் போனேன், எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு வாழ்வு இல்லை. ஆனால் ஒரு நாள் இந்த மிஷனரி, இந்த பாஸ்டரை நோக்கி வந்தாங்க, ஆண்டோடைய சத்தியத்தை சொன்னாங்க, ஆண்டோடைய உண்மையை சொன்னாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 சொல்றார், அந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னாங்க. உண்மையான தெய்வத்தை, கடவுளை நோக்கி பார்த்தேன், என் வேதனைகளை சொன்னேன், எனக்கு அந்த வாழ்வு கிடைச்சது. அந்த தெய்வத்தை வழிபட ஒரு வீட்டை கெட்டுவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார் என்று நினைத்து என் மனதில் இருந்து எனக்கு அழுகை வந்து கொண்டிருக்கேன்னு சொன்னாரு. ஒருவேளை இன்னைக்கு அந்த கஷ்டங்கள் இல்லாம வேதனையோடு இருக்கிற எனக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்திருக்கிறான்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த ஜீவன்ல ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்ம உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அதுதான் சொல்றார், நான் உனக்கு விதிக்கிற கட்டளை நீ கருத்தாய் கைக்கொள்ளுவாயானால் உலகத்துள்ள சகல ஜாதிகளும் உன்னை அவருடைய கட்டளை என்ன, மனம் திரும்பு. ஃபர்ஸ்ட் கட்டளை, நீ போற வழி முள்ளு இருக்கு, நீ போற வழி வேதனை நிறைந்த வழி, துன்பங்கள் நிறைந்த வழி, கடன் வாங்காத. நீயோ கடன் வாங்காதிருப்ப அநேக ஜாதிகளுக்கு. நீங்க ஒரே ஒன்னே சொல்வார், அவர் சொல்வார், உங்களோட காசு இருக்கு, நீங்க கடன் வாங்கல என்ற இல்லம்பார். கட்டளின்படி நடக்கிறப்ப கடன் வாங்க வேண்டாம். இப்போ அவருக்கு கடந்த நாளில் அவருக்கு ஒரு பிரச்சனை. நான் ஊரில் இருந்தேன், ஃபோன் பண்ணார், அண்ணே ஆட்லாம் பிடிக்குதுனார்.
அவர் ஒரு ஸ்டைலாக சொல்லுவார், அப்படியே தத்ரூபமாக ரொம்ப தத்ரூபமாக அவர் சொல்கிறப்போ குழந்த மாதிரி இருக்கும், நமக்கே ஆட்டு போயிடும் அப்படி. இப்போ உடனே நான் ஆன்ஜியோ பண்ணணுன்னாரு. இப்போ அதுக்கப்புறம் நான் ஒரு 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆன்ஜியோ பண்ணி என்ன ஆச்சு உனக்குன்னு. அது ஒன்றுமே இல்லைன்னு. ஒருத்தர் உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போனார், நெஞ்சு வலிக்குது. இப்போ நேற்று எனக்கு அப்படி தான் வந்துச்சு, சாப்பிட்டேன் பிரியாணி, ஒரு வேர்வை வந்துச்சு, கொஞ்சம் டயர்டாக இருந்தது. வேர்வை கொஞ்சம் டயர்டு, கொஞ்சம் அப்படியே ஒரு படபடப்பு வந்தது. உடனே தூங்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் அப்படி தலையை போட்டு 10 நிமிஷம் வண்டியிலே இப்படி தலையை சாய்ச்சி காலை மேலே தூக்கி வச்சு தூங்கிட்டேன். அவருக்கு அப்படி தலைவலி அப்படி ஒரு மாதிரி படபடப்பு வந்துன்னா, அவங்க அண்ணனுக்கு 40 வயசில் இறந்து போனார். அவங்க சித்தப்பா 38 வயசில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனார். அவங்க தாத்தா 42 வயசில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனார். அவங்க தம்பியும் இறந்து போனார். எல்லாம் இந்த வயசில் பட்டுன்னு எகிரிட்டு இருக்கு. நமக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு நினச்சாரா. உடனே டாக்டர் இவரை மாதிரி உடனே டாக்டர்கிட்ட குடுன்னு ஓடினார். டாக்டர் உடனே இசிஜிலாம் எடுத்தார். இசிஜினா ஃபஸ்ட்டு போனோடனே அந்த மிஷினை இங்கே ஒரு பம்பிங், இங்கே ஒரு பம்பிங், இங்கே ஒரு பம்பிங், இங்கே ஒரு பம்பிங்கெல்லாம் வைப்பாங்க. அந்த நம்ம இதய துடிப்பு அதில் மேலே கீழே போகும், நம்முடைய வேவ்ஸ் மேலே கீழே போகும். அந்த சைஸு கரெக்டாக டாக்டர்ஸுக்கு தெரியும், இவ்வளோ தூரம் போய் இவ்வளோ தூரம் கீழே வந்து இப்படி பண்ணணும். ஒரு சில நேரத்தில் மேலே போகாமல் கீழே அப்படி கோடாக போச்சுன்னா அவுட்டுன்னு அர்த்தம், லேஸாக போச்சுன்னா பம்பிங் ப்ராப்ளம் இருக்குது, உடனே ஆன்ஜியோ பண்ணணுவாங்க. ஆன்ஜியோன்னா உள்ளே ஒரு கம்பியை விட்டுட்டு அந்த கம்பியில் ஒரு கேமரா இருக்கும், சின்ன கேமரா, நமக்கு தெரியாது கண்ணுக்கு. அந்த கேமரா வழியாக வயிற்றுக்குள்ளே என்ன இருக்கோ கம்ப்யூட்டரில் பார்ப்பாங்க, உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆன்ஜியோ. அந்த ஆன்ஜியோ பண்ணிட்டு இருக்கவே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இத்தனை பிளாங்க் இருக்குது, ஒரு பிளாங்க்குக்கு 1 லட்ச ரூபா. ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஆன்ஜியோ பண்ணுறப்போ உங்களுக்கு இத்தனை லட்சம் ஆகும். அதை சரி பண்ணால் அந்த ஆன்ஜியோவிலேயே மருந்தை உள்ளே விடுவாங்க, பம்ப் பண்ணுவாங்க. ப்ரெஷர் பண்ணுறப்போ அந்த கொழுப்பு சத்து போயிடும், அந்த ஆன்ஜியோ பண்ணுறப்போ கொழுப்பு சத்து போயிடும். இல்லைன்னா அந்த ஆன்ஜியோவில் பண்ணி இவளுக்கு அடைப்பு இருக்குது, உங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இந்த திறந்து இதுக்கு ஒரு ஓட்டம், இதை இப்படி ஒரு கோடு போடுவாங்க கத்தியில், இங்கே நெஞ்சை திறந்துருவாங்க, இங்கே இருக்க இதயத்தை தூக்கி வெளியே வச்சுருவாங்க. இந்த காலில் ஆண்டவர் எக்ஸ்ட்ரா ஒரு நரம்பு கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு பேர் தான் பைபாஸ்ன்னு பேர். ஊருக்குள்ளே வந்தால் டிராஃபிக் இல்லாமல் அவுட்டரில் பெரிய ரோடு போடுறா பாருங்க, டிராஃபிக் இல்லாமல் போகிறதுக்கு. அதே மாதிரி ஆண்டவர் மனுஷன் படிக்கிறப்ப இங்கே ஒரு சும்மா 2 நரம்பு, இந்த தொடையில் ஒரு நரம்பு, இந்த தொடையில் ஒரு நரம்பு, இதுலேருந்து இந்த கால் வரையும் இருக்கும். அந்த பைபாஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், பண்ணாதவங்களுக்கு தெரியாது. நீல நரம்பு, இதை எடுப்பாங்க, இதை கட் பண்ணி இந்த காலை ஒரு அப்படி கோடு மாதிரி போட்டு அந்த நரம்பை வெளியே எடுப்பாங்க. உள்ள இருக்க நரம்பு, அடைச்ச நரம்பை கட் பண்ணி வெளியே தூக்கி போட்டுட்டு இன்னொரு நரம்பு வெளியே போடுவாங்க, வேகமாக ரத்தம் போடுறதுக்கு. இதுதான் பைபாஸ் சர்ஜரி. இது கூட கொஞ்சம் செலவாகும். இது பைபாஸ் பண்ணவெல்லாம் ஆன்ஜியோ பண்ணவெல்லாம் ஃபேஸ் மேக்கர்ன்னு பெயர். ஃபேஸ் மேக்கர்னால் எப்படி முகத்தை பார்த்தோன்னே நம்ம அந்த கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோம், முகத்தை பார்த்தா ரொம்ப அழுக்காக இருக்குது முகம், உடனே துணி எடுத்து தொடச்சி பவுட்ரு போடுறோம்ல, அதே மாதிரி ஃபேஸ் மேக்கர் எங்கே வேலை செய்யலையோ அது வேலை செய்யறதுக்கு இங்கே ஒரு இடத்துல சின்ன ஓட்டையை போட்டு அங்கே வைக்கிறாங்க, அதுக்கு பேர் ஃபேஸ் மேக்கர். இப்படி பல பிரிவுகள் இருக்குது. ஆண்டவருடைய படைப்பு இப்படிலாம் இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போய், தகப்பனே நமக்கு இவ்வளோ வேதனை, இவ்வளோ துன்பம், இவ்வளோ கண்ணீருன்னு கேட்குறப்போ அவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எல்லாத்துக்குமே மாற்று மருந்து அதில் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம எப்போ கடவுள்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ அந்த ஃபேஸ் மேக்கர் மூலம் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். துன்பங்கள் மத்தியில், வேதனையின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் யாராக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த வயதாக இருந்தாலும், தன்னை உருவாக்கின தகப்பனை நோக்கி அவர் சொல்ல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடு. அந்த ஞானஸ்தானம் தான் வாங்கியிருக்கணும் அவசியம் இல்லை, வெள்ளச்சேரை தான் கட்டியிருக்குன்னு அவசியம் இல்லை, பாஸ்டாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. கஷ்டத்தின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில், நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உங்களை உருவாக்கும் தகப்பனை நோக்கி நீங்கள் அழைக்கிறப்போ நிச்சயமாகவே அவர் விடுதலை கொடுக்க மாட்டார். அதுதான் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்றாரு. 3:17 சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆபகுக் 3:17 சொல்லுங்க, வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி கனியற்று போனாலும், ஒலிவ மரம்னா தேங்காய் மரம் மாதிரி காயே வரல, அத்தி மரம்னா கொய்யா மரம் மாதிரி கொய்யாவே வரல, இதெல்லாம் பலனடையாக கொடுக்காட்டாலும், வாசிங்க.
வீட்டில் ஒன்றுமே இல்லை, வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் நான் எப்படி இருக்கணும்? சந்தோஷம். என்னையா எனக்கு சோறே இல்லை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்னு நீங்க கேட்குறீங்க. எனக்கு சோறே இல்லை, எப்படி நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு கேட்குறீங்க. அந்த ஒரு பையன் மழை பெஞ்சுதான். இப்போ எப்போதுமே உங்கள் சர்ச்சுக்கு இந்த காலத்தில் ரொம்ப மழை பெய்யும். அதனால் மழை பெஞ்சாலும் கூட்டம் தடப்படக்கூடாதுன்னு அவர் சீலிங் போட்டார். இன்றைக்கி 4 மணிக்கு மழை வரப்போ நினச்சேன் இன்றைக்கி மழை பெய்ய போகுதுன்னு. மழை பெஞ்சாலும் கூட்டம் தான் சீலிங் போட்டு அங்கே ஷெட்டை போட்டார். கூட்டம் சாப்பிட முடியல. ஒரு நாள் மீட்டிங் முடியும் மழை வந்துட்டு சாப்பிட முடியல. ஒரு நாள் மீட்டிங் நடக்குமுன்னா மழை வந்துட்டு. போன வருஷத்தில், அதுக்கு முந்தின வருஷத்தில் ஒரு 3 வருஷமாக இது நடந்துக்கிட்டே இருந்தது. இவர் செட்டு போட்டதால் மழையே வரல. அப்போ இவர் செட்டு போடாமல் இருந்திருக்கலாம், மழையை தடை பண்ணிட்டார் பாருங்க. இதேமாரி ஒரு மழை, அந்த பையன் மழையிலே வெளியே நிற்கிறான். அவங்க அம்மா வாடா உள்ளே வாடாங்கிறாங்க, வரமாட்டேங்கான். உள்ளே வரமாட்டான். ஏன்டா வரமாட்டான்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க, வரமாட்டான். வெளியே போய் பார்த்தா அவன் சிரிக்கிறான், சந்தோஷமாக சிரிக்கிறான். அவன் ஏன் அவன் சந்தோஷமாக சிரிக்கிறான்? என்னடா அவனுக்கு ஆச்சு, மெண்டல் ஆகி போச்சானா அப்பா கேட்குது. அவன் சொல்கிறான், கடவுளை நீ ஃபோட்டோ எடுக்கிறாருங்கிறான். ஃபோட்டோ எடுக்கிறாரா? ஏன்டான்னாரு. இப்போ செல்லில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. இப்போ செல்லு எல்லாரு கையிலும் வந்துச்சு. எங்கே செல்ஃபி எடுக்கணும்னே தெரில. எங்கே செல்ஃபி தானே இப்படி ஃபோட்டோ எடுக்க என்னங்க இப்படி எடுக்கிறாங்களே. இந்த வாலியில் பொம்பளை பிள்ளைகளும் ஆம்பளை பிள்ளைகளும் மெட்ரோவில் வரப்போ ஃபோட்டோ எடுக்கா, ஃப்ளைட்டில் போகிறப்போ ஃபோட்டோ எடுக்கிறா, நடந்து போகிறப்போ ஃபோட்டோ எடுக்கிறா. உடனே நான் இப்படி தலையை விரித்து போடுறேன், லவ் பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்புவாளா என்னன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொம்பளை பிள்ளைங்க ரோட்டில் இன்னும் செல்ஃபி எடுக்குது, அழகாக இப்படி பார்த்து எடுக்குது. எதுக்கு நீ ஃபோட்டோ எடுக்கிற? இதே மாதிரி அந்த பையன் கடவுளை நீ ஃபோட்டோ எடுக்கிறாங்கிறா. என்னடா சொல்கிறேங்கிற பாரு, ஃபோட்டோ எடுக்கிற. என்னென்னா மின்னல் மேலேருந்து கீழே சைங்கன்னு வருது. அதை அவன் சொல்கிறான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எதுக்குடா ஃபோட்டோ எடுக்கிறார்? என்னை சுற்றி புயல் இருக்குது, காற்று இருக்குது, மழை இருக்குது, அந்த நேரத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறான்னு கடவுளை என்னையை பார்க்குறாரு. அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறான்னு கடவுளை என்னையை பார்க்குறான். அந்த பையன் சொல்கிறான், யோனாக்கு கஷ்டம் வந்தது, முறுமுறுத்தான். என்னென்னா இங்கே போடானாரு. அவன் போகல. அவனை கூப்பிட்டு எந்த ஊருக்கு போனார்? எங்கே போனார்? தர்சஸுக்கு போனார். எங்கே போனார்? நினிவேக்கு போச்சனார். அவர் எங்கே போயிட்டார்? நினிவேக்கு ஒரு சின்ன ஊர், தர்சீஸு கொஞ்சம் பெரிய ஊர், கொஞ்சம் வசதியான ஊர், நிறைய ஒயின் ஷாப் இருக்கிற ஊர் தர்சீஸு. அங்கே போயிட்டான். ஆனால் உண்மைதான். அதான் போகிற வழியிலே அவன் போகிற கப்பலில் அன்னைக்கு கப்பல் தான் பிரயாணம், ஃப்ளைட்டு கிடையாது, தரை மார்க்கம் கிடையாது, கடல் மார்க்கம், ரோடுலாம் போடல. அந்த காலங்களில் புயல் வந்துச்சு. எதுக்கு புயல் வந்துன்னு சீட்டு போட்டாங்க. யோனா பேரில் வந்தது. அவர் கீழே போய் நல்லா அழகாக கப்பலோட அடித்தட்டத்தில் நல்ல கூலிங் இருக்கும், சுற்றி தண்ணி, நல்ல ஜில்லுன்னு தூங்கிட்டு எழுப்பி என்னப்பா நடந்தது? நான் கடவுளுடைய வேலைக்காரன், வானத்தை பூமி ஒரு சர்வனுடைய சர்வெண்டு, நான் ஒரு சத்தத்துக்கு கீழ்போட, அதனாலாம் புயல் என்னை தூக்கி கடலில் போடுறான்னார். அவன் தூக்கி கடலில் போடுறாங்க. அங்கே வாய் நிறைய ஒரு திமிங்கலம் திறந்துருக்கு, வாயை பக்குன்னு மூடிட்டு. ஒரு திமிங்கலத்தை எடை யானையை எடை விட 3 மடங்கு அதிகம். ஒரு யானையை எடையை விட யானை தான் இருக்கிறதுல எடை அதிகம், அதை விட 3 மடங்கு அதிகமாக அந்த திமிங்கலம். சாதாரண ஒரு மனுஷன் குடும்பம் நடத்தலாம், அவ்வளோ பெரிய இடமா அது வயறு. அங்கே போனால் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவார் அவர். என்னன்னா, நீர்ப்பாசி என்னை சுற்றி கொண்டது, கடற்பாசி என் தலையில் இருக்கு, அது ஜெபம் பண்ணுறார். முட்டி போட்டு யார் வயிற்றுல? மீன் வயிற்றுல போய் உட்கார்ந்து. ஆனால் 3ஆம் நாள் கொண்டாந்து மீன் தட்டிட்டு, இவன் தப்பு பண்ண போகிறான்னு தெரியும், கீழ்ப்படிய மாட்டான்னு தெரியும் ஆண்டவருக்கு, ஏன்னா உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அதனால கடலில் போட போகிறோன்னு தெரியும். கடலில் போட்டால் செத்து போவான்னு அவனுக்கு தெரியும். அதனால அங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தார், ஒரு மீனை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தார். அந்த மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருக்கான், உணவும் கொடுக்குறாரு. அந்த மீன் கரெக்டாக கடலில் கூட அந்த வெளியே தரையில் தள்ளி விட்டுருச்சு, அவன் நடக்கிற மாதிரி தூரத்துக்கு. அதுக்கு மேலே வெளியே வந்து அது செத்துப்போம் அந்த மீன். என்ன நிறைய திமிங்கலம் கடலில் ஒதுங்கினோன்னே செத்து போகும். அதே மாதிரி தூக்கி போட்டோன்னே என்ன போகிறார் நினிவேக்கு போனோன்னே அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்களாம்
இந்த ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, இல்லை 40 நாள் இருக்குது, மழை பெய்யும், நோவா காலத்தில் வந்து மழை பெய்யும், இன்னும் அழிஞ்சு போவீங்கன்னு ஒரு மெசேஜ். அந்த சத்தத்துக்கு என்ன, அந்த மக்கள் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க, மனம் திரும்புகிறாங்க. அப்போ அதான் மனம் திரும்புதல். கத்தெடுத்து திரும்புகிறாங்க. உடனே அந்த மக்கள் எல்லாரும் அழுகிறாங்க. 3ஆவது நாள் அழுகிறப்பவே ஆண்டவர் தீங்கு அவங்க மேலே வரல. இவன் இப்போ நம்ம மெசேஜ் சொல்லியாச்சு, மழை வரப்போகுது, இடி வரப்போகுது, மின்னல் வரப்போகுது, அந்த மக்கள் சாக போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு ஊருக்கு வெளியே போய் உட்காந்துருக்கான். வெயில், கொடுமையான வெயிலுக்காக ஒரு நிழல், ஒரு செடி வளருது, செடிக்கு கீழே ஜில்லுன்னு இருக்கு, உட்காந்துருக்கான். அந்த மக்கள் சாகலை. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வளர்ந்த செடி ஒரே நாள் அவன் உயரத்துக்கு வளர்ந்துச்சு. அடுத்த நாள் அதே நாள் செடி கருகி போச்சு. கடவுளை திட்டுறான், யோ நிழலில் இருந்தேன் இப்படி அழிச்சிட்டேன்னா என் நியாயம்னு ஆண்டவரை திட்டுறான். அவன் தான் கடவுள் சொல்கிறாரு, நீ அதுக்கு விதை போடல, தண்ணி போடலை, உரம் போடலை, வளரணும் காட்டுக்க, அதுவே நீ செத்து போச்சுன்னு அழிஞ்சிருந்தா என் மக்கள் அழிவதை நான் பார்ப்போயினோங்கிற அவன் மனம் திரும்புகிறான். ஆண்டவர் அழிவை கொடுக்கும் ஆண்டவர் அல்ல. அதுதான் ஏசாயா 43 சொல்கிறாரு. ஏசாயா 43 வாசிங்கன்னா, நீ என் பார்வைக்கு அருமையான படியா, நீ என் பார்வைக்கு என்ன பண்ணுற, அருமையாக இருக்கிற, முறுமுறுக்கலை. அவனை சுற்றி புயல் இருக்கப்போ முறுமுறுக்கிறான் யோனா. ஆனால் யோபுக்கு கஷ்டங்கள் வரப்போ யோபு முறுமுறுக்கலை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம் என்று யோனா சொல்கிறார். அந்த யோனா சொல்கிறதால ரெட்டத்தரையான ஆசீர்வாதம். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம் என்று சொன்னதால யோபுக்கு ரெட்டத்தரையான ஆசீர்வாதம். ஒருவேளை நம் வேதனையின் மத்தியில், துன்பங்கள் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, கர்த்தருக்குள் காத்திருந்து ஜெபிக்கிறப்போ, நம் மனம் திரும்பி ஜெபிக்கிறப்போ, ஐயா இந்த தீய பழக்கம் எனக்கு வேண்டாம், இந்த பொய் சொல்வது எனக்கு வேண்டாம், இந்த திருடுற பழக்கம் எனக்கு வேண்டான்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்போ, ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தி நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எந்த மனிதன் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்ற. நம்ம மனம் திரும்புறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர், நம்மை மேன்மைப்படுத்தும் ஆண்டவர். அந்த யோபு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபித்ததால இரட்டத்தரையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். யோனா ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல, இரட்டத்தரையான ஆசீர்வாதம் வரல. நீங்கள் நானும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் உபாகம் 28:1 சொல்றார். நான் விதிக்கிற கட்டளை கருத்தாய் கை கொள்வாயானால், என் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால். ஆண்டவருடைய சத்தத்துக்கு யார் செவி கொடுக்கிறோமோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த கடவுள் நீ இப்பொழுதே மனம் திரும்புன்னு சொல்றார். மனம் திரும்ப அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்றார். நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் விடுதலை கொடுத்து நமக்கு வாழ்வு உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் நானே எப்படிப்பட்ட மக்களாய் வந்திருக்கிறோம். அந்த ஒரு பாஸ்டர், நான் மீன்கார பாஸ்டர்ன்னு சொல்லுவேன், இப்போ இருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல, டிபி சத்திரத்தில் இருந்தார். அவர் சாட்சி இவ்வாறு சொல்வார். மீன் விற்பார். நான் சொல்வது 25-30 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். மீன் விற்பார். மீன் விற்கிறவர் ஒரு நாளைக்கு அந்த நேரத்தில் 100 ரூபா சம்பாதிப்பார், இந்த நேரத்தில் 2000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி. மொத்தத்தையும் குடிச்சிருவார், வீட்டுக்கு காசு கொடுக்க மாட்டார். காலையில் பிள்ளைங்க பசி பட்னி, பிள்ளைங்கிட்ட சாப்பிட்டியா நைனா ராத்திரின்னு கேட்பார். நைனா சொல்வார், நைனா நீ துட்டே கொடுக்கல அம்மாட்ட, சோறே ஆக்கலை நைனான்வார். அப்போ அவர் சொல்வார், இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் நைனா, நான் குடிக்கிறதெல்லாம் சோறு ஆக்கலை, நீ சோறு துண்ணலை, பசியில் இருந்திருக்க நைனா, நம்ம குடிக்க மாட்டேன்பார். ஆனால் இது 7 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு நடக்கிற சத்தம். 9 மணிக்கு நேற்றுலாம் குடிக்கலை, டயர்டு, திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிடுவார். பழைய குடி கதவை திரடிங்கிற மாதிரி குடிக்க ஆரம்பிச்சு விடிஞ்சா போச்சு, திரும்ப குடிச்சிருவான். வாழ்க்கையில் அமைதி இல்லை. ஆனால் ஒரு நாள் குடிக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தார், குடிக்கலை. ஒரு பாசுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொள்வது ஒரு அசுத்தாவி அவனை விட்டு போடணும், தூய மையம் அவனுக்குள்ளே வரணும், பசுத்தாவி வல்லம் அவனுக்குள்ள வரணும், இயேசுங்கிற நபர் நமக்குள்ளே வரணும். அப்போ நம்முடைய பழைய வாழ்வுலாம் மாறி போகும். அப்படி மாறி போகிறப்ப குடியை விட்டார்.
இன்னைக்கு அவங்க பிள்ளைகள் எல்லாம் இன்ஜினியரிங் படித்து 4 அடுக்கு வீடு கட்டி டிபி சத்திரத்தில் உயர்ந்த மனிதனாய் காணப்படுகிறார். மனம் திரும்பிக்கிறார். சத்தத்துக்கு கொடுக்குறப்போ ஒரு மேன்மையாக நடத்தும் அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி, தகப்பனே அந்த வாழ்வு எனக்கு கொடுங்க, அந்த வாழ்வு எனக்கு கொடுங்க தகப்பனே, எந்த வாழ்வு எனக்கு கொடுங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக விடுதலை கொடுக்க ஆண்டவர் யாவரும் எழுந்து நின்று, தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க தகப்பனே நோக்கி பார்ப்போமா? பார்க்கிறப்போ நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். உள்ளங்கையில் என்ன வரைந்திருக்கீங்க, நீர் எபினேசர், நாங்க இருக்கிற இடம், இதுவரை நான் தங்கியிருக்கிற இடம்னு சொன்னீங்க தகப்பனே. எல்ரோயி என்னை கண்டிரே தகப்பனே. ஆகாரின் கண்ணீரை கண்டு விடுதலை கொடுத்த தகப்பன் அல்லவா? இந்த நேரத்தில் உம்மை நோக்கி அழைத்து, தகப்பனே வீட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலை, ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை, என் வீடு கட்டப்படாத நிலைமை, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாத நிலைமை, ஒரு கண்ணீரான நிலைமையில் இருக்கிற எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு தகப்பனே, என் உடல்ல ஒரு விதமான கேன்சர் கட்டி தகப்பனே, எனக்கு லங்ஸ்ல பாதிப்பு, மூச்சு விட முடியாத நிலைமை, எனக்கு வீசிங் இருக்கு, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இரவு நேரத்தில் தூங்க முடியாத ஒரு நிலைமை, கட்டுக்கள் தகப்பனே, எனக்கு விரோதமான செய்வினை கட்டுகள், இரவுல அமைதி இல்லாத கனவு, மரித்து போங்கிற ஒரு சத்தம், என் பிள்ளைகளை விட்டு நான் எப்படி மரித்து போக முடியும்? எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம், எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில உம்முடைய பிரசனை இறங்கட்டும் தகப்பனே, உம்முடைய வழிநடத்தில் இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க, ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க, ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க, ஒரு விசை கூட ஒவ்வொருவரையும் தொடுங்க தகப்பனே. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அந்த மக்கள் மத்தியில, யாரெல்லாம் உம்மை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டாங்களோ அந்த மக்கள் மத்தியில ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட, ஒரு ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட நன்றி. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு